ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளோட சேனலில் ஆரி ஒர்க் சம்மந்தமான வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் இப்போ தான் ஆரி ஒர்க் கற்றுக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இன்றைக்கி வந்து ஒரு டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து நான் எப்படி டிசைன் பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஐடியா தான் கொடுக்க முடியும். இது ஆரி ஒர்க் பொறுத்தவரையும் அவங்கவுங்க க்ரியேட்டிவிட்டி தான் இதில் இம்பார்ட்டண்ட். ஒரு இமேஜ் எடுத்து நம்ம கஸ்டமர் சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம க்ரியேட்டிவாக என்ன பண்ண முடியும், என்ன சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அவங்க பண்ண ஒர்க்கையே அப்படியே காப்பி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. நீங்கள் க்ரியேட்டிவாக அதை எப்படி கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறது உங்களோட ஐடியாவில் தான் இருக்குது. இப்போது நாங்கள் ஒரு டிசைனை ஷேர் பண்ணுறேன், எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து அந்த டிசைனை எப்படி க்ரியேட்டிவாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது உங்களோட விஷ் தான். இது வந்து ஸ்லீவு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் சைட் நெக்கு, ஸ்லீவு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு. இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் நெக் வந்து எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று என்னென்னா இந்த ஜரி த்ரெட்டு. இதில் பார்த்திங்கன்னா டயாலஜி பிராண்டில் ஷேட் நம்பர் 754 நான் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நீடில். இந்த மாதிரி த்ரெட் நீடில் எடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே ஐ நீடில் தான் யூஸ் பண்ணுவேன். அது கூடயே வந்து நம்ம பீட் ஒர்க் போடுற நீடில். இது பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக நான் வாங்கிட்டு வந்தேன். இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அதாவது நார்மலாகவே வந்து நம்ம த்ரெட் நீடில் பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக தான் இருக்கும். இதுவே வந்து பீட் ஒர்க் போடுற நீடில் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ வந்து நான் வாங்கும்போது சொன்னாங்க, பிகினர்ஸாக இருக்கவங்க யூஸ் பண்ணுற மாதிரி நீடில்னு சொன்னாங்க. பட் இது வந்து நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ண சூப்பராக இருக்குது. அதனால நானும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். இப்போ வந்து எப்பவும் போல் நம்ம பேசிக்காக ஒரு செயின் ஸ்டிச் தான் போட்டுட்ருக்கோம். ஃப்ரண்ட் நெக் வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்குறீங்க. ஃப்ரண்ட் நெக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு ரவுண்ட் நெக்கோ இல்லை ஸ்டாரு இந்த மாதிரி தான் வரும் நார்மலாக. இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி மார்க் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலருக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து நார்மலாக வட்டை கழுத்து மாதிரி வளைச்சி கொடுப்பாங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப கொஞ்சம் ப்ராடாக வேணும்னு கேட்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் மார்க் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஒர்க் வந்து நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம ப்ளவுஸு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ 2 லைன் போட்டுட்டேன் ஜரி த்ரெட்டில். இப்போ 3rd லைன் போட்டுட்ருக்கேன். எப்போவுமே வந்து ஒரு 3 லைன்ஸ் கொடுங்க மேக்ஸிமம். அப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். 3 லைன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் சுகர் பீட் கொடுக்க போகிறேன். சுகர் பீடில் என்ன பிராண்டுன்னு கேட்டிங்கன்னா ப்ரிசோ பிராண்டு தான் எடுத்திருக்கோம். ப்ரிசோ பிராண்டு தான் நம்மளுக்கு லைஃப் கொடுக்கும், நல்லாயிருக்கும். ஏ ஸ்டார் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை ப்ரிசோ யூஸ் பண்ணுங்கள். ஏ ஸ்டார் வந்து நான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ப்ரிசோ தான் நமக்கு வந்து நல்லாவே இருக்கும். இந்த பீட்ஸ் எல்லாம் சீக்கிரம் வந்து கருத்து போகாது. இப்போ ஏ ஸ்டார்னால் ஓரளவுக்கு இருக்கும் அதுவுமே. இருந்தாலும் இந்த அளவுக்கு அந்த குவாலிட்டி இருக்குமான்னு தெரியல. நான் அதிகமாக ப்ரிசோ தான் யூஸ் பண்ணுறேன். எப்பயும் 2 பீடு வச்சு தான் ஸ்டிச் பண்ணுவோம். இப்போவும் வந்து 2 பீடு வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறேன் நான். 2 பீட்ஸ்க்கு மேலே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாத் எடுக்கும்போது, அதாவது இந்த ரிங்கில் கழட்டும்போது உங்களுக்கு ரொம்ப லூஸாக தெரியும். ஒர்க்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்காது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் லைன் முடிச்சுட்டு செகண்ட் லைனும் நான் வந்து சுகர் பீடு தான் கொடுக்குறேன். சுகர் பீட் கொடுக்கும்போது எப்போவுமே வந்து 2 பீடாக கொடுங்க. அதே மாதிரி கொஞ்சம் நெருக்கமாக கொடுங்க. அப்போ தான் வந்து ஒர்க்கு நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நான் மிஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மிஷின் த்ரெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இதுலேயே நரம்பு அப்படின்ட்டு ஒரு நரம்பு இருக்குது. அது பார்த்திங்கன்னா அது வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து சம்டைம்ஸ் ப்ளவுஸ் அயர்ன் பண்ணும்போது அது மெல்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் இந்த மாதிரி மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணுறது நமக்கு சேஃப்டி. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்மளுக்கு எந்த ட்ராபேக்கும் இருக்காது. அதனால் மிஷின் த்ரெட்டே நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். இப்போது நான் இந்த செல்ஃப் கலராக எடுத்திருக்கேன். இந்த ப்ளவுஸுக்கு ஏற்ற கலராக எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம ஏதாவது இந்த மாதிரி எண்ணாட் போடும்போது சம்டைம்ஸ் வந்து வெளியே அந்த முடிச்சு தெரியும். இதுவே செல்ஃப் கலர் எடுக்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு வந்து தெரியாது. பாருங்கள், இங்கே முடிச்சுட்டு எண்ணாட் போட்டு
எடுத்துக்க போகிறேன்னா, நாட் போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம 3mm பீட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். 3mm பீட்ஸ் வந்து இந்த மாதிரி லோட் பண்ணியிருக்கேன். இந்த நீடில் பார்த்தீங்கன்னா, நார்மலா நான் முன்னாடி யூஸ் பண்ண நீடிலை விட இது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே சின்ன நீடிலு. இதில் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 3mm பீட்ஸ் வந்து லோட் பண்ணும்போது ஒரு 7 தான் லோட் பண்ண முடியும். இதே நான் முன்னாடி வச்சுருந்த பீட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பீட்ஸுக்கு பக்கம் நான் லோட் பண்ணுவேன். இது வந்து பிகினர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நீடில் அப்படின்னு சொன்னாங்க. பட் எல்லாருமே இது யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒர்க்கு ஸ்பீடாகவும் வருது. அந்த நீடிலும் வந்து தின்னா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இன்சர்ட் பண்ணி மேலே எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமான சைஸு அப்படிங்கிறனால நல்லாவே நம்மளுக்கு வந்து நீடில வந்து இந்த கிளாத்தில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கும்போது ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி சிங்கிள் பீட் லாக் மெத்தடில் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் லாக் பண்ணி எடுத்துட்டேன்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் பீடு எடுத்திருக்கேன். கிளாஸ் பீடு எடுத்துட்டு அதில் வந்து டியூப் பீடுன்னு சொல்லுவாங்க இதை. ஒரு சுகர் பீட் வச்சு அதுக்கப்புறம் சென்டரில் வர மாதிரி சுகர் பீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்க்கு வந்து கொண்டு போகிறேன். ஓகேங்களா? இந்த 3mm பீடை சுற்றிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டியூப் பீடு, அதுக்கப்புறம் சுகர் பீடு, டியூப் பீடு 2யும் சேர்த்து இப்படி ஒன்றா ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இது வந்து உங்களோட ஐடியா தான். இந்த 3mm பீட்க்கு பதிலாக நீங்கள் வெறும் இந்த டியூப் பீடை மட்டும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அந்த பீடுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கலாம். இந்த மாதிரி க்ரியேட்டிவாக யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிசைன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீடுக்கு பதிலாக ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு செட் பண்ணி பாருங்கள். அது ஓகே அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்போவுமே வந்து சாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலாம். அப்போ தான் வந்து நமக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இல்லை நான் சாம்பிள் பார்க்கும்போது நமக்கு நீட்டாக இல்லை அப்படின்னா ஒரு பீட் 2 பீட்னா பிரிச்சிடலாம். எல்லா பீடும் போட்டதுக்கப்புறம் நமக்கு பிரித்தா கஸ்டமருக்கு ப்ளவுஸும் வந்து டேமேஜ் ஆகும். அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. பாருங்கள், சுகர் பீடு வச்சு 8 பீடு வச்சு லாஸ்ட்டாக ஒரு 3mm பீடு வச்சு இந்த மாதிரி சிங்கிள் பீட் மெத்தடில் என் நாட் போடுறேன்னா, இதை எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து எடுத்திருக்கேன். நம்ம எல்லா இதுக்குமே வந்து ஈவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 8 பீடு வச்சு சுகர் பீடு 8 வச்சு அதுக்கு மேலே வந்து 3mm பீடு வச்சு ஒரு சிங்கிள் பீட் மெத்தடில் லாக் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து லுக் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் பேட்டர்ன் வந்து நிறைய இப்போ வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது. நிறைய பேர் இந்த மாதிரி ஒர்க் தான் கேட்குறாங்க. இது சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். நமக்கு நல்லா கொஞ்சம் கிராண்ட் லுக்காகவும் இருக்கும். அதனால ஸ்ட்ரைட் லைன் பேட்டர்ன் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அவங்க எடுத்து கொடுத்த டிசைன் வந்து வேறு மாதிரி இருந்தது. அதைவே வந்து நான் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறத திங்க் பண்ணி இந்த ஸ்ட்ரைட் லைன் பேட்டர்னை நீங்கள் கொண்டு வரலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் வந்து 2 3mm பீட் வச்சு சிங்கிள் பீட் லாக் மெத்தடில் லாக் பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒர்க் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து லுக் நல்லா இருக்கும். இதுவே வந்து இந்த மாதிரி 3mm பீட் வைக்கிற இடத்துல 5mm வைக்கலாம், 4mm வைக்கலாம். இதெல்லாம் நம்மளோட ஐடியாஸ் தான். நம்ம வந்து ஒரு டிசைனை எப்படி க்ரியேட்டிவாக கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸில் அப்படி இல்லை நம்ம சேனலில் போடுற வீடியோஸில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அங்கங்கே ஒரு புட்டா வச்சு இதை ஃபினிஷ் பண்ண போகிறேன். இது வந்து ஃப்ரண்ட் நெக் இல்லையா, நான் ஃப்ரண்ட் நெக் வந்து மேக்ஸிமம் புட்டாஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். 1 or 2 புட்டாஸ் தான் வைப்போம். ஏன்னா அது ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம அந்தளவுக்கு ஒர்க்கு வந்து தெரியாது. பேக் சைடில் தான் இருக்கும், ஃப்ரண்ட்டில் தெரியாது. அதனால் நான் வந்து 1 or 2 புட்டாஸ் தான் வைக்க போகிறேன்.
இந்த புட்டாஸ் எப்படி வேணாலும் நம்ம வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் இத எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு பாருங்கள். சுகர் பீட், ஒரு 3 பீட், சுகர் பீட் இந்த மாதிரி சிம்பிளா வச்சு நான் வந்து ஃபினிஷ் பண்ண போறேன். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு 1500க்குள்ள சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் வந்து டிசைன் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. அப்படி இல்லாட்டி வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ எண்ட்லேயும் நமக்கு வந்து ஷோ ஆகும். ப்ளவுஸ் ஆர்டர் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.